எல்லோருக்கும் வணக்கம். செப்டம்பர் 9 டைம் இப்போ 3:45 ஆகுது. நாம இந்த வீடியோல இன்னைக்கு நாம என்ன மாதிரியான ஸ்டாக்லாம் செலக்ட் பண்ணிருக்கோம், இதுல நமக்கு என்ன ப்ராஃபிட் லாஸ் வந்திருக்கு இதை பார்க்க போறோம். அடுத்து பாத்தீங்கன்னாக்கா நேத்து நான் சொல்லியிருந்தேன் நிப்டில டபுள் கலர் கேண்டல் மெத்தடு. இந்த மெத்தட்ல நமக்கு என்டர்பிரைஸ் கிடைச்சிருக்கா அதை பார்ப்போம். அப்படி கிடைச்சிருந்தது அப்படின்னா நிப்டியை பேஸ் பண்ணி நாம எப்படி ஆப்ஷன்ல ட்ரேட் பண்ணலாம் குறைஞ்ச அமௌண்ட் வச்சு, அதையும் பார்ப்போம். அடுத்து ஷார்ட் டேர்ம் ஹோல்டிங்ஸ்க்காக நமக்கு ஏதாச்சும் ஸ்டாக் கிடைச்சிருக்கா அதையும் பார்த்துக்கும். என்னோட லெட்ஜரையும் பாத்தீங்கன்னா நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸ்டாக் மார்க்கெட்ல நிப்டியோட ட்ரெண்ட் எப்படி இருந்தாலும் ஓகே, கேப் அப்பா இருக்கட்டும், அதே போல கேப் டவுனா இருக்கட்டும், ஹை வால்டைலா இருக்கட்டும், அதே போல ஏதாச்சும் பட்ஜெட்டா இருக்கட்டும், எலெக்ஷன் ரிசல்ட்டா இருக்கட்டும், நான் செலக்ட் பண்ணி இருக்கக்கூடிய ஸ்டாக்கோட காலாண்டு முடிவா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் என்னோட ஸ்ட்ராட்டஜி இது வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லா விதமான மார்க்கெட்லயும் அதோட வேலையை கரெக்டா பார்த்துட்டு தான் இருக்கு. அதுக்கு முக்கிய காரணம்னு பாத்தீங்கன்னாக்கா என்னோட 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் தான் பாத்தீங்கன்னாக்கா இதுக்கு முக்கிய காரணம். கத்துக்கிட்ட ஒவ்வொரு விஷயத்தையும் பாத்தீங்கன்னாக்கா சேர்த்து வச்சுதான் பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்ட்ராட்டஜியா நான் உருவாக்கி இருக்கேன். இந்த ஸ்ட்ராட்டஜில நான் சொல்லக்கூடிய ப்ராஃபிட் ரேஷியோ முன்ன பண்ண இருக்கும். பட் ஆனா என்னோட கேபிட்டல் கண்டிப்பா சேஃபா தான் இருக்கு. இது வரைக்கும் நான் இந்த ஸ்ட்ராட்டஜியை உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணலாம ஒன்லி என்னோட ட்ரேடிங் மட்டும் பாத்தீங்கன்னா நான் லைவா டெய்லி காட்டிட்டு இருக்கேன். என்ன காரணம்னு ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் ஒரு தடவை நான் சொல்லிடுறேன். எந்த ஒரு ட்ரெண்ட்லயும் என்னோட ஸ்ட்ராட்டஜி பாத்தீங்கன்னாக்கா கேபிட்டல் சேஃபா இருக்கும். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா மாசம் இவ்வளவு % ப்ராஃபிட் வருது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி அறிமுகம் இல்லாத உங்ககிட்ட நான் சொல்லும் போது எக்ஸ்பிளைன் பண்ணும்போது கண்டிப்பா யாரும் நம்ப மாட்டாங்க. என்ன காரணம் பாத்தீங்கன்னாக்கா இது வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா நிறைய கால்ஸ் வாங்கி ட்ரேட் பண்ணிருக்காங்க. அதே போல நிறைய கிளாஸஸ் எல்லாம் கூட அட்டென்ட் பண்ணி ட்ரேட் பண்ணிருக்காங்க. பெரும்பாலும் லாஸ் தான் வருது அப்படின்ற மாதிரி தான் நான் நிறைய பார்த்திருக்கேன். யாரோ ஒரு சிலர் தான் பாத்தீங்கன்னாக்கா ப்ராஃபிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்ட்ராட்டஜில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான மார்க்கெட் ட்ரெண்ட்ல என்னோட ஸ்ட்ராட்டஜி பாத்தீங்கன்னாக்கா எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுது, ஒவ்வொரு நாளும் என்ன மாதிரியான ப்ராஃபிட் லாஸ் வருது, கண்டினியூ ப்ராஃபிட் வந்தா எவ்வளவு வருது, அதே போல கண்டினியூ லாஸ் வந்தா எவ்வளவு வருது, இந்த டார்கெட் அதாவது பாத்தீங்கன்னாக்கா என்னோட கேபிட்டலை நான் 20 மாசத்துல டபுள் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருக்கேன். எவ்வளவு நாள்ல இந்த டார்கெட்டை நான் ரீச் பண்றேன் அப்படின்றத நீங்க ரெகுலரா பார்க்கும்போது பாத்தீங்கன்னாக்கா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கான்ஃபிடன்ட் வரும். டார்கெட்டை ரீச் பண்ற அன்னைக்கு கண்டிப்பா பாத்தீங்கன்னாக்கா இந்த ஸ்ட்ராட்டஜியை பத்தி டீடைலா உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த டார்கெட் ரீச் பண்ண பிறகு திருப்பி இன்னொரு ரவுண்ட் நான் ஸ்டார்ட் பண்ண போறேன். அந்த ரவுண்ட்லும் பாத்தீங்கன்னாக்கா 20 மாசத்துல அந்த வேல்யூ நான் டபுள் பண்ண போறேன். சோ அப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த ரவுண்டை ஸ்டார்ட் பண்ணும்போது யார் யாரு என் கூட டிராவல் பண்ண நினைக்கிறீங்களோ சோ ஒவ்வொருக்கும் பாத்தீங்கன்னாக்கா நான் தனித்தனியாக பாத்தீங்கன்னாக்கா அந்த கான்செப்டை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னாக்கா நான் எந்த மாதிரியான ஸ்டாக் செலக்ட் பண்றனோ அதே ஸ்டாக் தான் நீங்களும் செலக்ட் பண்ண போறீங்க. நான் என்ன மாதிரியான ட்ரேட் பண்றனோ அதே ட்ரேடை நீங்க பண்ண போறீங்க. எனக்கு என்ன ப்ராஃபிட் லாஸ் வருதோ அதே தான் உங்களுக்கு வரப்போகுது. அதை தான் பாத்தீங்கன்னாக்கா நான் லைவா வீடியோல போட போறேன். அப்படி பண்ணும்போது பாத்தீங்கன்னாக்கா எனக்கும் ட்ரேட் பண்ற உங்களுக்கும் பாத்தீங்கன்னா கண்டிப்பா எந்த ஒரு டிஃபரெண்ட்டுமே வராது. எந்த ஒரு சூழ்நிலையிலும் சரி உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு நான் ரெடி. என்னோட நீங்க டிராவல் பண்ண விரும்புனீங்கன்னா ஓகே. இன்னைக்கு நம்ம என்ன ட்ரேடிங் பண்ணிருக்கோம் அதை நாம செக் பண்ணிக்கலாம். இன்னையோட ட்ரேடிங்ல நான் 7 ஸ்டாக் செலக்ட் பண்ணிருக்கேன் இன்ட்ராடேக்காக. அதானி போர்ட்ஸ், SBI, HDFC பேங்க், HDFC, கோட்டக் பேங்க், இண்டஸ்இண்ட் பேங்க், இண்டல்கோ, இந்த 7 ஸ்டாக் தான் செலக்ட் பண்ணிருக்கேன். இந்த 7 ஸ்டாக்ல நமக்கு என்ன ப்ராஃபிட் லாஸ் வந்ததுக்கு அதையும் நம்ம செக் பண்ணிக்கலாம். இன்னைக்கு செலக்ட் பண்ண 7 ஸ்டாக்குமே பாத்தீங்கன்னா நமக்கு எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. இந்த 7 ஸ்டாக்ல 4 ஸ்டாக் பாத்தீங்கன்னா ப்ராஃபிட்ல புக் ஆயிருக்கு, 3 ஸ்டாக் லாஸ்ல புக் ஆயிருக்கு. டோட்டல் MTM அப்படின்னு பார்க்கும்போது 462 ரூபா ப்ராஃபிட் நம்மோட ட்ரேடிங் வேல்யூல இன்னைக்கு 0.5% ப்ராஃபிட்ல புக் ஆயிருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போறது டபுள் கலர் கேண்டல் சார்ட். இது நிப்டியோட 1 hour சார்ட். இன்னையோட மார்க்கெட் ஓபனிங்ல பாருங்க, ஃபர்ஸ்ட் கேண்டில் ரெட் கேண்டில், செகண்ட் கேண்டில் அதாவது நேத்தியோட கேண்டில் கிரீன் கேண்டில், இன்னையோட ஃபர்ஸ்ட் கேண்டில் ரெட் கேண்டில். நாம ட்ரேட் எடுக்க போறது இல்ல. ரெண்டாவது கேண்டில் பாருங்க ரெட் கேண்டில். ரெட் கேண்டிலோட க்ளோஸ் 17,913 ரூபாய். ரேட் இங்க செக் பண்ணீங்க 17,913 ரூபாய். நம்ம டார்கெட் எங்க வைக்க போறோம்னா ஒரு 50 பாயிண்ட் டார்கெட்ல வைக்க போறோம். சோ அப்படி 50 பாயிண்ட் வைக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா ஒரு 860 அப்படின்னு வச்சுக்குவோம். ஸோ லோ பாத்தீங்கன்னா அடுத்த கேண்டிலோட லோ பாருங்க 17,850 ரூபாய் வந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் அடுத்த கேண்டிலே பாத்தீங்கன்னா நம்ம ட்ரேடிங் எடுத்து ஃபர்ஸ்ட் கேண்டிலே பாத்தீங்கன்னா நம்ம டார்கெட் அச்சீவ் ஆயிடுச்சு. நம்ம டார்கெட் புக் பண்ணலனாலும் பாத்தீங்கன்னாக்கா எங்க நம்ம கவர் பண்ணிருப்போம் அப்படின்னாக்கா ஸோ 3வது கேண்டில் ரெட் கேண்டில் நம்ம எதுவும் பண்ண போறது இல்ல. 4வது கேண்டில் கிரீன் கேண்டில் அங்கேயும் எதுவும் பண்ண போறது இல்ல. ஸோ 5வது கேண்டில் பாருங்க கிரீன் கேண்டில், டபுள் கிரீன் கேண்டில் இங்க வந்ததுனால நாம இந்த கேண்டில்ல எக்ஸிட் ஆயிட போறோம். ஸோ அவ்வளவுதான் விஷயம். பாத்தீங்கன்னாக்கா 50 பாயிண்ட் நம்ம புக் பண்றதுக்கு கிட்டத்தட்ட நமக்கு மார்ஜின் பாத்தீங்கன்னாக்கா 1,10,000 ரூபாய் தேவைப்படுது. என்கிட்ட 1,10,000 ரூபாய் கிடையாது. நான் குறைஞ்ச அமௌண்ட்ல இதே ஸ்ட்ராட்டஜில நான் ட்ரேட் பண்ணணும் அப்படின்றவங்களுக்கு பாத்தீங்கன்னாக்கா நம்ம ஆப்ஷன்ல பார்க்க போறோம். ஆப்ஷன் பத்தி இப்ப ஓரளவுக்கு எல்லாருக்கும் தெரியும் அப்படின்றதுனால டீப்பா போக விரும்பல. அதாவது மார்க்கெட் பை போகுது அப்படின்னா நம்ம கால் ஆப்ஷன் எடுக்க போறோம்.
மார்க்கெட் செல் ட்ரெண்ட் வருது அப்படின்னா நம்ம புட் ஆப்ஷன் எடுக்க போறோம். இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரைக் பிரைஸ் வந்து செலக்ட் பண்ணது தான் பாத்தீங்கன்னா முக்கியமான விஷயமா இருக்கும். இந்த ஸ்ட்ரைக் பிரைஸ்ல பாத்தீங்கன்னா பிரீமியம், டிஸ்கவுண்ட், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இது போல நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு. நான் சொல்ல போற விஷயத்த நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாக்கா அந்த விஷயத்தெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க ஃபாலோ பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒரு பொதுவா நான் சொல்றேன் அப்படின்னு நினைக்காதீங்க. பெரியவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா அதுல சயின்ஸ் இருக்கும். போலதான் நான் ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரு விஷயம் சொல்றேன் அப்படின்னா கண்டிப்பா அதுல வந்து டெக்னிக்கல் இருக்கும். அப்படி நம்ம டெக்னிக்கலா பாக்குறோம் அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்ற எனக்கும் டைமிங் கிடையாது, அதே போல புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கும் கஷ்டமா இருக்கும். அதனாலதான் பாத்தீங்கன்னாக்கா இப்படி ஒரு ஈஸியான கான்செப்ட்ல சொல்றேன். என்னோட கான்செப்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் டெக்னிக்கலா தான் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம எப்படி ஸ்ட்ரைக் பிரைஸ் செலக்ட் பண்ண போறோம் அப்படின்னாக்கா இங்க பாருங்க, செகண்ட் கேண்டில் நம்ம நிப்டி செல் போறோம் 17,913 ரூபாயில நம்ம செல் போறோம் அப்படின்னாக்கா நாம எப்படி செலக்ட் பண்ண போறோம் அப்படின்னாக்கா இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம பார்க்கணும் அவசியம் கிடையாது. ஏன்னா மெயினான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம பண்றது எல்லாமே இன்ட்ராடே. அது மட்டும் இல்லாம நிப்டில என்ன மூவ்மெண்ட் இருக்கோ அதுக்குண்டான ஸ்ட்ரைக் பிரைஸ் தான் நம்ம செலக்ட் பண்ணணும். சோ இதுதான் பாத்தீங்கன்னா இதுல முக்கியமான பாயிண்ட். ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 17,900 ரூபாய் நிப்டி ட்ரேட் ஆகுது அப்படின்னா நம்ம புட் ஆப்ஷன் எடுக்கணும்னா 17,800 புட்டு, 17,700 புட்டு அப்படிதான் பாத்தீங்கன்னா எல்லாம் போவாங்க. அதே போல கால் எடுக்கணும் அப்படின்னாக்கா 17,900 நிப்டி ஸ்பாட் இருக்கு அப்படின்னாக்கா 18,000 கால், 18,100 கால் அப்படிதான் போவாங்க. பட் ஆனா நம்ம கொஞ்சம் டிஃபரெண்டா பண்ண போறோம். சோ இப்போ நம்ம புட்டு எடுக்க போறோம். 17,913 ரூபாய்க்கு ஏத்த புட்டு எடுக்க போறோம். என்ன புட்டுன்னு பாத்தீங்கன்னாக்கா 18,100 புட்டை தான் நம்ம செலக்ட் பண்ண போறோம். நாம செலக்ட் பண்ணக்கூடிய ஸ்ட்ரைக் பிரைஸ் எப்படி இருக்கணும்னு பாத்தீங்கன்னாக்கா பிரைஸ் ஒரு 180 இருந்து 200 ரூபாய் இதுக்குள்ளதான் ட்ரேட் ஆகணும். அப்படி இருக்கக்கூடிய ஸ்ட்ரைக் பிரைஸ் நம்ம எடுத்தாதான் பாத்தீங்கன்னாக்கா நிப்டிக்கு பாத்தீங்கன்னாக்கா சரியான பாதையில போவோம். சோ இப்போ எப்படி போயிருக்கு, நம்ம என்ன ஸ்ட்ரைக் பிரைஸ் செலக்ட் பண்றோம் அப்படின்றத பார்க்கலாம். இது பாத்தீங்கன்னா நிப்டி 18,000 புட் ஆப்ஷன். ஓகே, இப்போ நம்ம செகண்ட் கேண்டில் தான் நம்ம செல் எடுக்க போறோம். சோ இது செகண்ட் கேண்டிலோட க்ளோசிங் ரேட் பாருங்க 186 ரூபாய் 45 காசு. ஓகே, நமக்கு இந்த ஸ்ட்ரைக் பிரைஸே மேட்ச் ஆகுது. நான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன் 185 இருந்து நமக்கு ஒரு 200 ரூபாய்க்குள்ள ட்ரேட் ஆகிற ஸ்ட்ரைக் பிரைஸ் பாத்தீங்கன்னா நிப்டி கூடவே டிராவல் ஆகும்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ நம்ம 186 ரூபாய் நம்ம இங்க பை பண்றோம். செகண்ட் கேண்டில நமக்கு 50 பாயிண்ட் அங்க டார்கெட் அச்சீவ் ஆயிடுச்சு. இதுல அச்சீவ் ஆகுத பார்ப்போம். 186 பாருங்க, 235 தான் நமக்கு டார்கெட். ஓகே, ஐ பாத்தீங்கன்னா 234 நமக்கு 50 பாயிண்ட் அச்சீவ் ஆயிடுச்சு. அங்க நிப்டில என்ன நடந்ததோ அதே தான் பாத்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரைக் பிரைஸ்ல நடந்திருக்கு. அதனாலதான் சொன்னேன் ஸ்ட்ரைக் பிரைஸ் பாத்தீங்கன்னா சூஸ் பண்றது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ற ஸ்ட்ராட்டஜி எல்லாமே பாத்தீங்கன்னா நீங்க உடனே ட்ரேட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ட்ரேடும் பண்ணாதீங்க. நீங்க ஜஸ்ட் வாட்ச் பண்ணுங்க, அனலைஸ் பண்ணுங்க. உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா இருந்தா மட்டுமே நீங்க ட்ரேட் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன சில 52 வீக்ஸ் லோ பாத்தீங்கன்னா ஒரு 5 ஸ்டாக் தான் வந்திருக்கு. இதுல 5ல 4 ஸ்டாக் மைனஸ்லயே தான் இருக்கு. டிஐஎல் மட்டும் பாத்தீங்கன்னா 1.5% பிளஸ்ல இருக்கு. ஓகே, நமக்கு ஷார்ட் டேர்ம் ஹோல்டிங்காக இன்னைக்கும் பாத்தீங்கன்னா எந்த ஒரு என்டர்பிரைஸும் கிடைக்கல. சோ நாம வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஃபைனலா என்னோட லெட்ஜரை செக் பண்ணிக்குவோம். இன்ட்ராடே அதாவது 20 மாதங்கள் என்னோட டார்கெட் கான்செப்டுக்கு என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ பாத்தீங்கன்னா 1,78,065 ரூபாய் 78 காசு. சோ நேத்து வரைக்கும் ட்ரேடிங்ல பாத்தீங்கன்னா 1,93,550 ரூபாய் என்னோட வேல்யூ இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 9% கிட்ட ப்ராஃபிட்ல இருக்கு. அதே போல ஒரு நாள் ஒரே ட்ரேட் கான்செப்ட்ல நாம 2 வாரமா ட்ரேடே பண்ணல, சேம் லெட்ஜர் தான். மியூச்சுவல் ஃபண்ட் இன்னைக்கு சேஞ்ச் ஆயிருக்கு. 7% கிட்ட நமக்கு ப்ராஃபிட்ல இருக்கு. ஷார்ட் டேர்ம் ஹோல்டிங்ல பாத்தீங்கன்னா எந்த ஒரு சேஞ்சஸும் இல்ல. இந்த 20 மாதங்கள் என்னோட டார்கெட் கான்செப்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு ரெகுலரா ப்ராஃபிட் இருக்காது, அதே போல ரெகுலரா லாஸும் இருக்காது. ப்ராஃபிட் போது சின்ன சின்ன ப்ராஃபிட், சின்ன சின்ன லாஸ் அப்படி வந்து போகும். ஆனா ஒரு சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னாக்கா நமக்கு பெரிய அளவுல ப்ராஃபிட் வந்துடும். சோ இப்படிதான் பாத்தீங்கன்னா இதோட கான்செப்டே இருக்கும். இந்த 20 மாதங்கள் அப்படின்றது பாத்தீங்கன்னாக்கா எனக்கு அதிகம் தான். சோ இது பாத்தீங்கன்னாக்கா மேக்ஸிமம் எனக்கு எவ்வளவு குயிக்கா முடியுமோ அவ்வளவு குயிக்கா, அதாவது பாத்தீங்கன்னாக்கா ஒரு 10 மாசத்துலயே கூட முடியலாம், இல்ல 15 மாசத்துல முடியலாம், அப்படி இல்ல ஒரு 5-6 மாசத்துலயே கூட முடிஞ்சிடலாம். சோ எவ்வளவு நாள்ல இந்த டார்கெட் அச்சீவ் பண்ண போறேன் அப்படின்றத என்னோட நீங்க டிராவல் பண்ணி பாருங்க. ஓகே, பாய்.